ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ல ஆஃபீஸர் ஆகணும்னு ட்ரீம் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஐபிபிஎஸ் பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிகிரி முடித்தவங்க வேணாலுமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதோட பேசிக் சேலரியே 48,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது தவிர்த்து எல்லா அலோவன்ஸுமே இருக்கும். டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி எல்லா இதை சேர்த்தா 80,000லேருந்து 1 lakh வரை உங்களோட சேலரி இருக்கும். இந்த ரெக்யூப்மெண்ட்டில் இந்தியா ஃபுல்லாக இருக்க பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் யாரெல்லாம் எலிஜிபிள், ஏஜ் லிமிட், சேலரி, என்னென்ன பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்யூப்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது ஐபிபிஎஸ். இவங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அதாவது பிஓக்கான வேகன்சி தான் விட்டுருக்காங்க. இந்த பிஓட போஸ்ட் எப்படி இருக்குன்னா, பேங்கோட அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் தான் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்யூப்மெண்ட் மூலமா இந்தியாவோட லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருக்க எல்லா பேங்க்குமே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட்டுக்கு தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூசிஓ, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எல்லா பேங்க்குமே இந்த ரெக்யூப்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது ஆல் ஓவர் இந்தியாக்கான வேகன்சி தான். இந்த ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்க வேணா போஸ்டிங் இருக்கும். இது ஒரு லைஃப் செட்டில் ஜாப்னே சொல்லலாம். ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஓவராலா 6,715 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இல்ல பேங்க் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடால 1,900, பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500 வேகன்சியும், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 1,100 வேகன்சியும், கனரா பேங்க் 1,500 வேகன்சியும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 500 வேகன்சியும், இந்தியன் ஓவர்சி பேங்க் 550 வேகன்சியும், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 504, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் 161. இது தவிர்த்து மீதி இருக்க 3 பேங்க்குமே வேகன்சி இன்னும் அறிவிக்கல. லேட்டர் ஆன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்போ வேகன்சி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் வேகன்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம்னு சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6,000+ வேகன்சி, இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் சீக்கிரம் போய் அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தோன்னா 1st of July அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 21st of July அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இப்போ போய் அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வரை வெயிட் பண்ணாதீங்க. இதோட பிரிலிமினரி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மெயின்ஸ் அக்டோபர் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ நவம்பர் டிசம்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட், உங்களோட ஃபைனல் அலாட்மெண்ட் எப்போ வரும்னா ஜான்வரி 2027 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 48,000லேருந்து பே ஸ்கேல் ஸ்டார்ட் ஆகும். இது தவிர்த்து உங்களுக்கு பிஎஃப், டிஏ, ஹெச்ஆர்ஏன்னு சொல்லி எல்லா அலோவன்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா எந்த டிகிரி முடித்தவங்க வேணாலுமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிஏ, பிகாம்னு எந்த டிகிரி படித்தவங்க வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடியாக இருந்தால் 175 rupees-உம், அது தவிர்த்து மீதி இருக்க எல்லாத்துக்குமே 850 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா டோட்டலாக இந்த ஐபிபிஎஸ் பிஓவில் 4 ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லி 4 ஸ்டேஜாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். இந்த எக்ஸாம் 100 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. 100 கொஸ்டின்ஸ்க்கு டோட்டலாக இது கலெக்ட் பண்ணியிருக்க டைம் பார்த்தோன்னா 60 minutes. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டியூட், ரீசனிங் சொல்லி 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 1/4 of the மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், ஃப்ளூக்கில் அட்டன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸ் பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் டைப் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ்னு 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ரீசனிங்,
ஜென்ரல் நாலேஜ், பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து இருக்கும். இதே டிஸ்கிரிப்டிவ்ல வந்து என்ன இருக்குன்னா எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லி பார்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டிவ்க்கு வந்து டோட்டலாக 160 மினிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 170 கொஸ்டின் வந்து 200 மார்க்ஸ்க்கும், இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து டோட்டலாக 30 மினிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு விண்டோ வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நீங்க இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து நல்லா ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். இங்க வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து உங்க ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்றப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் பிளஸ் பாஸ்வேர்டு வந்து உங்களோட இமெயில் பிளஸ் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் பிளஸ் பாஸ்வேர்டு வந்து இங்க என்ட்ரு பண்ணி நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களோட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாவே போதும். நீங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், உங்களோட 10th 12th மார்க் ஷீட், உங்க டிகிரி சர்டிஃபிகேட், இது எல்லாமே தான் உங்களுக்கு அப்ளை பண்றப்ப தேவையான டாக்குமெண்ட்ஸ். கவர்மெண்ட் பேங்க் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாதீங்க. எந்த டிகிரி கேண்டிடேட்ஸ் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோக்கு இப்பயே போய் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.